இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட எங்களோடு இணைந்து பாடுவீர்களா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என்ற பாடலை உணர்ந்து பாடலாமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்லோரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்கலாம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். இம்மட்டும் எங்களை வழிநடத்தினதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை உடைத்து உருவாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இணைந்து பாடலாமா? சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே,
என் நண்பரானீரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை உடைத்து உருவாக்குகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. குறைவெல்லாத்தையும் நிறைவாய் மாற்றினதுக்காக உமக்கு நன்றி. இன்னும் உருவாக்கி அப்பா நிறைவாய் மாற்றுங்க. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Dear children, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அநேக டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நம்புகிறோம். இந்த நாள்லேயும் கூட அநேக நேரங்களில் பாருங்கள், உங்களை போல் வாலிப பிள்ளைகள் தவறுவதற்கு காரணமாக இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருக்குது அப்படின்னா, கண்களால் நீங்கள் பார்க்குற காரியமாக இருக்குது. சில நேரங்களில் இருதயத்தில் மனசில் சில விஷயங்கள் தோணி உங்களை தவறாக வழிநடத்துறது ஒரு விதம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்குற காரியங்களில் உங்களை மீற செய்கிற காரியங்கள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு தவறான காரியத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக ஒரு உந்துதல் ஏற்படும் பொழுது நீங்கள் பார்க்கறதுனால பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் நேராக போய்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கறதுனால விழுந்தவங்க லைஃப்பில் அநேகம் பேர் இருக்கிறாங்க. பைபிள் கூட அதை சொல்லி எச்சரிக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் தியானிச்சிங்கன்னா இன்னும் கூடுதலாக உங்களுக்கு அதற்குரிய அர்த்தம் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். பாருங்கள், நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் 21வது வசனம் இவ்விதம் சொல்லுது. அவைகள் அப்படின்னு சொல்லி முந்தின வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லிட்டு இது சொல்ல துவங்குறாங்க. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி செய்யணும், இல்லைன்னா என்ன ஆகுன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, 25வது வசனம், நீதிமொழிகள் 4:25, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது என்று சொல்லி. பாருங்க, கண்கள் நேராக பார்க்காட்டினா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியில்லை. நீங்கள் நல்ல விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க தான். ஸ்கூல்லையும் நிறைய நல்ல காரியங்கள், எதில் நீங்கள் வழி விலகிடக்கூடாதுன்ற எச்சரிப்புகள் எல்லாம் சொல்லித்தரப்படுது. சபையிலையும் போதிக்கப்படுது, வீட்டிலையும் போதிக்கப்படுது. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறபடி உங்களுடைய கண்களை நீங்கள் நேராக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்க, உங்கள் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உனக்கு முன்னே செவ்வையாய் அப்படின்ற 2 விஷயங்கள் இந்த இடத்துல கோடிட்டு காட்டப்பட வேண்டிய வார்த்தைகள். ஏன் அப்படின்னா, உன்னுடைய கண்கள் எப்போவுமே முன்னோக்கி இருக்க வேண்டும். மேலான ஒரு மேன்மையான காரியத்தை நோக்கி இருக்க வேண்டும். தேவையில்லாத பின்னான காரியங்களை பார்க்கிறதா இருக்கக்கூடாது. சுற்றிலும் தேவையற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸில் உன்னுடைய கவனம் திரும்பக்கூடாது அப்படின்னு பைபிள் எச்சரிக்குது. இன்னொன்று சொல்லுது, செவ்வையாய் பார்க்க கடவுது. செவ்வையானா சரியாக, see right things அப்படின்னு அது சொல்லுது. பைபிள் சொல்லி கொடுக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் கற்றுத்தருகிற இந்த வார்த்தையின்படி உங்கள் கண்களை சரியானவைகளை பார்க்கும்படியாக, முன்னாக இருக்கிற காரியங்களை பார்க்கும்படியாக, நேராக நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை இந்த நாளில் அர்ப்பணிங்க. நிச்சயமாகவே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எல்லா விதமான உலகத்தின் காரியங்கள், அழிவின் காரியங்கள் அல்லது தீங்கான விழத்தள்ளுகிற காரியங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ள முடியும். அது எதற்கு உதவும்? அல்டிமேட்லி it will be helping you to reach your goal as early as possible. May God bless you.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அருமையான இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஸ்கூல் காலேஜஸ் லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? சூப்பராக போய்கிட்டு இருக்குதா? ஓகே. உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்லாம் இன்டர்னல் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். இப்போ இருந்தே நல்லா ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை 10th 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்கள்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் நல்லா படிங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜெபம், ஏசப்பா என் கூட இருங்க, நான் படிக்கிற பாடங்களை என் மனசில் பதியணும்னு சொல்லி ஜெபிங்க. ஒருவேளை தெரியாத பாடங்களாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் எனக்கு ஆசிரியராக இருந்து நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க உட்காருங்களேன். ஏசப்பா அவங்கள கைட் பண்ணுவாங்க. அவர் போதிக்கிற தேவன். அவர் தான் நமக்கு இந்த உலகத்திலே பெஸ்ட்டு டீச்சருங்க. அதனால் அந்த பெஸ்ட்டு டீச்சர் ஆகிய ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அன்றாடம் உங்களை கைட் பண்ணுவதற்கு, உங்களுடைய ஸ்டடீஸில் நீங்கள் எக்ஸலாக நீங்கள் விளங்குறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பான ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மட்டும் பயனடைகிறதோடு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சர்ச்சில் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களையும் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போவும் எங்கள் ஊழியத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு மாபெரும் வாலிபர் முகாம் ஒன்றை ஆகஸ்ட் 15 நம்ம நடத்த இருக்கிறோம். அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. எவ்வளோ தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த முகாமில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெங்களூர் போவீங்க, சென்னை போவீங்க, ஏன் டெல்லி கூட போவீங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவரை சந்திக்கிறதுக்கான ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் வாலிபர்களாக இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த மீட்டிங்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. அந்த மீட்டிங்க்கு வர்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த முகாம் மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமான முகாமாக இருக்கும். எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பே அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன போராட்டமோ, உங்களுக்கு சரீரத்தில் பலவீனமோ, எதை குறித்து நீங்கள் பயத்தோடு இருக்கிறீங்களா, உங்களோட எதிர்காலத்தை குறித்ததான கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா, நீங்கள் என்ன பிரச்சனையோடு, என்ன பயத்தோடு, என்ன கேள்விக்குறியோடு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு புதிய துவக்கத்தை வச்சுருக்கிறாருங்க. உங்கள் லைஃப் மாறப்போகிறது. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த திருச்சியில் மொராய் சிட்டிங்கிற இடத்துல ஆகஸ்ட் 15 நடக்கிற இந்த ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறதுல நாங்கள் எல்லாரும் உங்களை ஆவலோடு உங்களை எதிர்பார்க்கிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ரோக்ராம் நடக்கிற டைம் மாலை 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் நடக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம தியானிக்கும் பொழுது, ஃபஸ்ட்டு டைம் நான் பேசும்போதில் பி அலர்ட் அப்படின்னு சொல்லி பேசினேன். 2வது முறை நான் உங்களுக்கு பேசும்போதில் பி போல்டு அப்படின்னு சொல்லி பேசினேன். இப்போவும் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பி கேர்ஃபுல். கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணுமாங்க. வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க, நிறைய காரியங்களை செய்வீங்க. ஆனால் அதெல்லாம் செய்யும் பொழுது ஞானம் உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளணும், கவனமாக நீங்கள் நடந்து கொள்ளணும், விழிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ், எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, அந்த காரியங்களை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க, டிசர்னிங் ஸ்பிரிட்டை எனக்கு தாங்க, எப்படி நான் செய்யணும், இதில் எது ரைட் சாய்ஸ், எதை நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு கற்றுத் தருவாங்க. அழகான ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் படைச்சாங்க. அப்படி படைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் விலங்குகள், பறவைகள், இன்னும் நிறைய பலவிதமான மரங்கள், செடிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்குனாங்க. எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொன்னாங்க, இது எல்லாத்துக்கும் நீ பேரிடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க படைத்த மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஆதாம் பெயரிட்டாங்க. ஆதாம் என்ன பெயர் வச்சாங்களோ அதுதான் அந்த பறவையுடைய, மிருகங்களுடைய பெயராக மாறுனுச்சு. அப்போ அந்த அழகான ஏதேன் தோட்டத்தில் பலவிதமான விருட்சங்கள், பல வகையான
பல மரங்களெல்லாம் ஆண்டவர் படைச்சிருந்தாங்க. அழகான ஆப்பிள் பழம் தொங்கியிருக்கும், மாதுளம் பழம் தொங்கியிருக்கும், ஆரஞ்சு பழம் தொங்கியிருக்கும். எல்லா கனிகளையும் ஆண்டவர் அவங்களுக்கு புசிக்கும்படியாகவே ஆண்டவர் அனுமதிச்சிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஆதாமோட சொல்லும் பொழுது சொன்னாங்க, "இதுல இருக்கிற ஒரு கனிய மட்டும் நீங்க புசிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த வார்த்தைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியல. சர்ப்பம் அவங்கள வஞ்சிச்சது. அவங்களோட நயமா பேசி, "இத என்ன சாப்பிடக்கூடாதுன்னா சொன்னாரு? இத நீங்க சாப்பிடுங்க. நீங்க தேவர்கள போல வாழ்வீங்க." அப்படின்னு சொல்லி ரொம்ப நயமான வார்த்தைகள பேசி, அவங்கள ஆண்டவர் சொன்ன வார்த்தைய கீழ்ப்படிய விடாதபடி பாவம் செய்ய வச்சுருச்சு. அந்த ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமா, அந்த தவறுதலின் நிமித்தமா, நம்ம எல்லாரும் அவங்களுடைய சந்ததி சந்ததியாய் வருகிற நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள நம்ம செய்ய ஆரம்பிச்சு, பாவத்துக்கு நாம அடிமையானவங்களா நம்ம மாறிட்டோம். அப்படி இருக்கிற நம்மள மறுபடியுமா ஆண்டவர் மீட்டெடுக்கும்படி இந்த உலகத்துக்கு இரட்சகரா வந்தாரு. பாருங்களேன், ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஒரு அழகான ஏதேன் தோட்டம் இருந்தது. ஆண்டவர் அவங்கள சிருஷ்டிக்கும் பொழுது, அவர்களை தமது சாயலாகவே உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவங்கள எப்படி ஆண்டவர் அவருடைய சாயலின்படியே படைத்திருக்கிறார். அவருடைய மூக்கு, அவருடைய கண்கள், அவருடைய கரங்கள் எல்லாவற்ற போல மனுஷனை உண்டாக்குனாரு. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற துணையா மனுஷியாகிய சாராள ஆண்டவர் உண்டாக்குனாங்க. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. பரலோகத்தின் அனுபவத்தை இந்த பூ உலகத்துல அவங்க பெற்றுக்கொண்டு சந்தோஷமா வாழ வேண்டிதான். ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு மட்டும் அவங்க கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு பயந்து நடந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. மூன்றாவது ஒரு நபராகிய சாத்தானுக்கு அவங்க இடம் கொடுத்ததுனால தான் பாவத்துல விழுந்து போயிட்டாங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு உன் லைஃப்ல நிறைய பேர் உன்னை கிராஸ் பண்ணுவாங்க. அவங்க உன்னைய அவங்களுடைய வலைக்குள்ளாக இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள பிசாசு உன் ஃப்ரெண்டு மூலமா உன் கூட பேசுவான். உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோ, உன் பாய் ஃப்ரெண்டோ, உன் பெஸ்டியோ, உன்னுடைய லவ்வரோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க மூலமா அவன் உங்கள டைவர்ட் பண்றதுக்கு பலவிதமான ஆயுதங்கள யூஸ் பண்ணுவான். ஆனா அப்பேற்பட்ட ஆயுதங்கள் உங்கள தேடி வரும்பொழுது, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? இது எனக்கு பிசாசு கொடுக்கிற க கண்ணி. இதில நான் விழுந்துறக்கூடாது. இத நான் ஜெயிக்கணும். இதிலேருந்து நான் விலகணும். இத பார்த்து நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கவனமா அந்த உலகத்துல வாழ முடியுங்க. யோசேப்புங்கிற ஒரு வாலிபனுக்கு ஒரு சோதனை வந்தது. பாவம் செய்றதுக்கான சோதனை. ஆனா அந்த யோசேப்பு அந்த இடத்துல அந்த போத்திபாருடைய வீட்ல போத்திபார் அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் குடுத்திருந்த பொழுதும், பாவமான அந்த காரியத்தை செய்வதற்கு அவங்க துணிகரம் கொள்ளல. போத்திபாரின் மனைவி அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த காரியத்துக்கு அவங்க இடம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை அவங்க துக்கப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஆண்டவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன். ஆண்டவருக்கு நான் பிரியமா தான் நான் வாழுவேன். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் யோசேப்புக்குள்ள இருந்ததுனால அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுனாங்க. இன்றைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி பிசாசு கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல போடப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்ப இந்த இடத்துல பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போலதான் என்ன செய்வான், நமக்கு பாவனை காமிப்பான். அவன் உண்மையாவே கெர்ச்சிக்கிற சிங்கம் கிடையாதுங்க. ஆனா கெர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்களை என்ன செய்வான், விழுங்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். உங்களை பாவத்துல விழ வைப்பான். அவனை பார்த்த உடனே அந்த சிங்கத்தை பார்த்த உடனே நமக்கு எப்படி பயமா இருக்கும்ல. ஒருவேளை கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற சிங்கமா இருந்தாலும் சரி, அது தன்னுடைய கர்ஜனையோடு கத்தும் பொழுது அப்படியே அந்த ஜூவே அதிர்ற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போலதான் பிசாசு எப்பயுமே நம்மளை என்ன செய்வான், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவனை இந்த காரியத்துல நான் விழ வச்சிடணும், இவளை நான் இந்த காரியத்துல நான் விழ வச்சிடணும், இவா இந்த காரியத்துல கண்டிப்பா ஒரு நயம் காட்டுனே பேச்சுனால இவளை நான் இழுத்தேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா விழுந்து போயிடுவா அப்படிங்கிறது பிசாசுக்கு தெரியுங்க. பிசாசு விரிக்கிற வலைக்கு நம்ம தப்பி ஓடணுங்க. முதலாவது அந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும்.
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார். இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா கனிகளையும் புசிங்க அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு மரத்தின் கனிய தான் ஆண்டவர் விலக்குனாங்க. அந்த கனிய அவங்கள புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த கனிய தான் நீங்க புசிங்க. அது ரொம்ப பார்வைக்கு இன்பமா இருக்கும். உங்க கண்கள தெளிவடைய வைக்கும் அப்படின்னு சொல்லி பலவிதமான ட்ரிக்கியான வேர்ட்ஸ் எல்லாம் பிசாசு பேசி அந்த காரியத்த செய்ய வச்சுட்டான் பாருங்களேன். இன்னைக்கும் நமக்கு தெரியும் இது தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த காரியத்த செய்ய வைக்கிறதுக்கு பிசாசும் உங்க நண்பர்கள பயன்படுத்துவான். உங்க ரூம்மேட்ஸ பயன்படுத்துவான். அப்ப நம்ம விழிப்பா இருக்கணும். தெளிந்த புத்தியா இருக்கணும். இது ஆண்டவர் பிரியமில்லாத காரியம். இது தீமையான காரியம். இத நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா என் லைஃப் ஆண்டவர விட்டு தூரமா போயிரும். பிசாசுக்கு நான் இடம் குடுத்துருவேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களா நம்ம நடந்து கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை தெளிந்த புத்தியுள்ள அந்த காரியத்த நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்ட்ட தான் நம்ம ஞானம் கேட்கணுங்க. ஆண்டவர் பரத்திலிருந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும்? நான் எப்படி பேசணும்? நான் என்ன செய்யணும்? அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. அந்த தெளிந்த புத்திய ஆண்டவர் நமக்கு தருவார். தெளிந்த புத்தியோடு மட்டும் இல்ல, நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. பி அலர்ட், கவனமா இருக்கணும். எதுல போனா பொத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லி தெரியாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க பேசுற வார்த்தைக்கு நீங்க மயங்கி கொஞ்சம் நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களை அந்த ட்ராப்புக்குள்ள உங்களை சிக்க வச்சிருவான். ஒரு குரங்கு பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, காடுகள்ல இருக்கிற குரங்க பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, குரங்குக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு நிலக்கடலை பருப்பு. அப்போ அந்த நிலக்கடலை பருப்பை ஒரு அழகான டப்பா நிறைய என்ன செஞ்சிருவான், போட்டு வச்சிருவான். அதை பிடிக்கிற வேடவர்கள் செய்கிற காரியம். அப்போ அது பசியோடு அந்த குரங்கு ஒவ்வொரு மரமாக தாவிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு குரங்கு தன்னுடைய கண்களில் அதை நிலக்கடலை பருப்பு இருக்கிற டப்பாவை பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளே ஹோலை கையை விட்டு பருப்பை எடுத்து சாப்பிட்ற மாதிரி அதுக்கு சின்ன ஓட்டையாக இருக்கும். ஆனால் அதில் உள்ள கையை விட்ட உடனே அதுக்கு எப்படி ஆசை வரும் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் எடுத்து நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி கையை உள்ளே விடும். கை நிறைய அள்ளுறதுனால அதை கையை வெளியில் எடுக்க முடியாது. அப்போது அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்நேரம் பார்த்து அதை வேடவர்கள் அந்த குரங்கை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், அந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு வேடவர்கள் பயன்படுத்துகிற ஒரு ட்ரிக்கு. இன்னைக்கு நம்மளை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லா நேரமும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், நம்மளை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். எதில் உன்னை விழ வைக்கலாம், எந்த காரியத்தை உனக்கு நயம் காட்டுனா நீ விழுந்து போயிடுவ அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். நீ இதிலெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன், இந்த பாவத்தில் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோ அவருடைய வழிநடத்துதலோ உன் கூட இல்லை அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அந்த பாவத்தில் நீ விழுந்து போயிடுவ. மகளே, நீ ஆண்டவர்கிட்ட நீ கேளு, ஆண்டவரே நான் தெளிந்த புத்தி உள்ளவளாய் நான் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னை சுற்றிலும் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல தான் எனக்கு எதிராக அவன் வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நான் அந்த காரியத்தில் விழுந்து போகாதபடி அந்த பிசாசு கொண்டு வருகிற அந்த சதி திட்டங்களுக்கு நான் விலக்கி ஆண்டவருக்கு பயந்து நான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களுடைய லைஃப் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாலிப பருவத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற இந்த டைம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு ப்ரெஷியஸான டைம். ஒருவேளை இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து இந்த நாட்களெல்லாம் நீங்கள் திருப்பி கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஒருவேளை 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ உங்களுடைய காலேஜ் டேஸ் இருக்கலாம். ஒருவேளை இந்த ஸ்கூல் டேஸில் நீங்கள் 10th 11th 12th படிக்கிற இந்த பிள்ளைங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு 3 இயர்ஸ் தான். உங்களுடைய ஸ்கூல் லைஃப் முடிய போகிறது, உங்களுடைய காலேஜ் லைஃப் முடிய போகிறது. ஆனால் இந்த நாட்களில் நீ எப்படி தீர்மானம் எடுத்து உன் லைஃப்பை எப்படி ஒரு செல்ஃப் டிசிப்ளின் லைஃபோட ஆண்டவருடைய துணையோடு நீ நடக்கிறியோ அதுதான் உன்னுடைய எட்டர்னல் லைஃப் ஃபுல்லாக நீ ஆண்டவரோட நடக்கிற ஒரு உன்னதத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையெல்லாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த நாட்கள் உன்னை பக்குவப்படுத்துகிற ஒரு நாட்களாக இருக்கும். அதனால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமான வழியில் நீ நட. பி கேர்ஃபுல்.
மறந்துடாத. உன் லைஃப்பில் நீ ஃபேஸ் பண்ணுற எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் எது தவறு எது சரிங்கிறத உணர்ந்தவளா சரியான தீர்மானம் எடுத்து கவனமாக நீ நடக்க பழகிக்கொண்ட அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள்லையும் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பி கேர்ஃபுல் என்று சொல்லி எங்கள் பிள்ளைங்களோடு நீங்கள் பேசுனீங்க. எங்கள் பிள்ளைங்க எந்தெந்த காரியத்தில் கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ளணும்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கைட் பண்ணிருங்கப்பா. ஞானமாய் நடக்க உதவி செய்யுங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. விழித்திருக்க உதவி செய்யுங்க. அவங்களுக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வருகிற எல்லா சதி திட்டங்கள்லேருந்தும் எங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் விலக்கிருங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு பயந்து உம்மை நேசித்து உமக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைங்களாய் எங்களுடைய பிள்ளைங்க வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. துதிகனமையும் எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன்.